நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் சீனிவாசன். நீதிமொழிகள் 28 1வது வசனம். ஒருவரும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நம்ம அநேகர் இன்றைக்கு அதைரியப்பட்டிருக்கிறோம் என்றால் மரணங்கள் குவிந்து கொண்டிருக்கிறது. மக்கள் எரிக்க கூட இடமில்லாதபடி வடநாட்டிலே பலவிதமான சூழ்நிலையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வியாதிகள் மனிதர்கள் கண்ட்ரோல் பண்ண முடியல, மருத்துவர்கள் கண்ட்ரோல் பண்ண முடியல, அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் உண்மை என்னவென்றால் தேவனுடைய பிள்ளைகளே, அவையெல்லாம் நம்மை பயமுறுத்தும்படியான சூழல் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா சூழ்நிலையும் மத்தியில் நாம் தைரியமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் அதைரியப்பட்டால், அவிசுவாசப்பட்டால் இருக்கிற பலனும் போயிடும். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போயானால் பலன் புரிகிறது என்று சொல்லியிருக்கிறதைப்பா. ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன். Proverbs chapter 28 verse 1. The wicked flee when no man pursueth, but the righteous are bold as a lion. The wicked flee when no one pursueth, but the righteous are bold as a lion. Proverbs 28:1. The lion, சிங்கமானது காட்டுக்கு ராஜாவாக இருக்கிறது, அது ஒன்றுக்கும் பின்னடையாதது என்று சொல்லி வேதம் சொல்லி. இன்றைக்கு நாமும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிங்கம், யூதா கோத்திரத்து சிங்கமாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் நாம் சிங்கக்குட்டிகளாக இருக்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் அவர் எப்படி பயப்படாமல் தைரியமாக கர்த்தருடைய வேலையை செய்வதிலே ஊழியத்திலே சிறந்து விளங்கினாரோ, அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் அவரை பின்பற்றக்கூடிய அவருடைய பிள்ளைகள் எதற்குமே அவர் பயப்படவில்லை. எங்குமே அவர் தோல்வியை தழுவினது கிடையாது. நாம் அருமையான தேவனுடைய பிள்ளை இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும்போது நாம் எதற்கும் பயப்பட வேண்டியது. அவர் கோழையாக இருந்ததே கிடையாது, எப்பொழுதும் தைரியமாக இருந்தார். ஒரு முறை கூட அவர் வீழ்ச்சி அடையவே இல்லோட வாழ்க்கையில். அவர் எப்பொழுதுமே அருமையானே நாம் தன்னுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை உடையவராக இருந்தார். நம்முடைய ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்துகிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்றைக்கு யோசுவாவை மோசையின் மூலமாக ஆண்டவர் தைரியப்படுத்தினார். தானியேல், எலியா போன்றவர்களை தேவ தூதர்களை அனுப்பி தேவன் அவர்களை பலப்படுத்தினார். அருமையாளே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட ஒரு சிங்கம் என்ன செய்யுமா, மிருகத்தை அவை வேட்டையாடுறதுக்கு அதுக்கு முன்பாக பயமுறுத்தி கர்ஜித்து ஒரு பயத்தை கொடுத்து அவரை அடித்து சாப்பிடும். அதுபோல தான் அருமையாளே, பிசாசு நம்மை பயமுறுத்தி நம்மை அழிக்க வேண்டும் என்று பயிற்சிப்பான். ஒன்றுக்கு நாம் பயப்படக்கூடாது. இன்றைக்கு நமக்கு தைரியம், இன்றைக்கு ஆவியாக நம்மோடு பேசுகிற காரியம் என்று நாம் தைரியம் முடிவுகளாக இருந்தால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், சாதிக்கலாம். நீ ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், சிறுவனாக இருக்கலாம், பெரியவனாக இருக்கலாம். நீ கர்த்தருக்கு என்று சாதிக்க வேண்டுமானால் முதல் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிறது தைரியத்தை எதிர்பார்க்கிறார். முதலாவது தைரியம் எப்படி கிடைக்கும் என்றால் 5 காரியங்களை நான் சுருக்கமாக சொல்லி முடிக்க போகிறேன். நம்பர் 1, தைரியம் நமக்கு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு உண்டாகும். எபேசியர் 3வது அதிகாரம் 12வது வசனம். எபேசியர் 3வது அதிகாரம் 12வது வசனம். அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. யாருக்குள்ளே நமக்கு தைரியம்? ஆங்கிலத்தில் வாசிங்க. எபேசியர் chapter 3:12 verse. In whom we have boldness and access with confidence by the faith of him. Like நமக்கு அருமையான in whom we have boldness and access with confidence by the faith of him. நம்ம அவர் மேல் வைக்கிற நம்பிக்கையினாலே, கான்ஃபிடன்ஸ்னாலே நமக்கு என்ன கிடைக்கிறது என்றால் 3 காரியங்கள். நம்பர் 1 boldness, 2வது கான்ஃபிடன்ஸ், 3வது access to be with him. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே,
இப்படிப்பட்ட 3 காரியங்களை தேவன் நமக்கு தருகிறார். ஒரே ஒரு காரியம், தேவன் மேல் நம்பிக்கையாக இருப்பாயானால் உனக்குள்ளே ஒரு தைரியம் வரும். இன்னைக்கு ஆண்டோட பிள்ளைகள் என்று நீ நம்பிக்கையோடு அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய பிள்ளை ஆகும்படி உனக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அவருக்கு இருக்கிற அதிகாரங்கள், அவருக்கு இருக்கிற தைரியம், அவருக்கு இருக்கிற விசுவாசம் உனக்குள்ளே வந்து விடுகிறது. அதனால் இன்றைக்கு எபிரேயரில் வாசிக்கிறோம் 10ஆம் அதிகாரம் 19, 20 வாசித்தீர்களானால் எபிரேயர் 10, 19, 20 ஆகையால் சகோதரரே பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தம்முடைய மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனும் மார்க்கத்தை Hebrews chapter 10, 19 and 20 உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம். நமக்கு எப்படி தைரியம் உண்டாகிறது? அந்த காலத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு யாரும் போக முடியாது. பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும். வருஷத்தில் ஒரு முறை அந்த இரத்தத்தோடு கூட அவர் போக முடியும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாகினாலே அவருடைய மாம்சத்திரையின் வழியாய் நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி பரலோகத்துக்கு போகக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரவேசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர் மாம்சத்திரையின் மூலமாய் உண்டாக்கி விட்டார். ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன். Hebrews chapter 10, 19 and 20. Having therefore, brethren, boldness to enter into the holiest by the blood of Jesus, by a new and living way, which he has consecrated for us through the veil, that is to say, his flesh. உடையனால் தன் மாம்சமாகிய திரையின் மூலமாக தேவன் நமக்கு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். அந்த இரத்தத்தின் மூலமாய் அவருடைய சமூகத்துக்கு செல்லக்கூடிய தைரியத்தை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் இயேசுவின் இரத்தத்தினால், அதனால்தான் சொல் 4ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே ஆமென், நம்முடைய பலவீனங்களை குறித்து வர்ணிக்கப்படாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவரே இருக்கிறார். ஆகையால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கூடிய. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவருடைய ரத்தத்தினால் நாம் கழுவப்படும் போது நமக்கு ஒரு தைரியம் உண்டாகவே இப்பொழுது சூழ்நிலையெல்லாம் பார்க்காதபடி கிறிஸ்துவுக்குள் நம்ம தைரியப்படுத்தி கொள்ள வேண்டும். தைரியம் இல்லாவிட்டால் எல்லாவற்றையும் நாம் இழந்து விடுவோம். இன்றைக்கு அநேகர் அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லி நாம் எதையும் செய்யவிடாதபடி தடுப்பார்கள். பிசாசு அவளை பயன்படுத்துகிறான். அன்றைக்கு 12 பேர் வேவு பார்க்கும்படி கானான் தேசத்துக்கு போகும்போது அங்கே 10 பேர் ராங் ரிப்போர்ட் கொடுத்தார்கள். 10 பேர், மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் சொன்னாங்க, நாம் அங்கே போக முடியாது, அங்கே அரக்கர்கள் இருக்கிறார்கள், அதை ஜெயிக்க முடியாது, நம்ம அவளுக்கு பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருக்கிறோம் என்று சொல்லி அவிசுவாசமான வார்த்தைகளை சொன்னார். ஜனங்கள் எல்லாரும் இதயம் கரைந்து போயிட்டு அவங்களுக்கும் விசுவாசம் இல்லை, மக்களையும் மன்னோக பண்ணிவிட்டார்கள். இது போல கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளை 2 பேர் தான் விசுவாசத்தோடு அவங்க பார்வை பாருங்கள். அங்கே இருக்கிறதான மக்கள் அரக்கர்கள் என்று தெரியும், பயங்கரமான சூழ்நிலை தெரியும். ஆனால் அதெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு கர்த்தர் நம்மோடு இருந்தால் சுலபமாய் போய் நாம் அதை ஜெயித்து விடலாம் என்று விசுவாச வார்த்தைகளை பேசினார். கடைசியில் 2 பேர் சொன்னதான் நிறைவேறியது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு 1 யோவான் 5:21 3:21 3:21 பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகளிலிருந்து தீர்க்காதிருந்தால் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவை செய்கிறபடியினால் வேண்டிக் கொள்வது எதுவோ பெற்றுக்கொள்வோம். Beloved, if our heart condemn not us, then we will have confidence towards God. அருமையான நம்முடைய இருதயம் நம்மை குற்றப்படுத்தாமல் தூய்மையாக இருந்தால்
நாம் தைரியமாக இருப்போம். இல்லை என்றால் குற்ற மனசாட்சி வாதித்து கொண்டிருக்கும், ஒரு தைரியம் இல்லாமல் ஒரு தோல்வி மனப்பான்மையோடு நாம் காணப்படுவோம். பாவத்தில் நாம் விழுந்து விடும்போது நமக்குள்ள தைரியம் போய்விடும், விசுவாசம் போய்விடும், நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. அருமையானே, நாம் சத்துருவை மேற்கொள்ள முடியாது. இன்றைக்கு நமக்கு தேவை மனசாட்சி தூய்மையாக எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால தான் எபிரேயர் 10:22 வாசிக்கும் போது 10:22 எபிரேயர் 10:22 துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இதயமுள்ளாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் இருதயம் தெளிக்கப்பட்ட இருதயம் தூய்மையாக்கப்பட்ட இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கும் போது நாம் தைரியமாய் அருமையான இருக்க முடியும். நம்முடைய கான்சியஸை எப்பொழுதுமே மனசாட்சி சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். Let us draw near with a true heart, in full assurance of faith, having our hearts sprinkled from an evil conscience and our bodies washed with the pure water. அது மாத்திரமல்ல, பவுல் சொல்கிறார் அப்போஸ்தலர் 24 அதிகாரம் 16 24:16 அப்போஸ்தலர் 24:16 இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியுடையனாய் இருக்க பிரயாசம். பவுலுடைய வாழ்க்கையில் பாருங்க, விருப்பப்பட்டது. And herein do I exercise myself to have always a conscience of void offense toward God and toward man. Acts chapter 24:16. தேவனுக்கு முன்பாகவும் மனிதனுக்கு முன்பாகவும் நான் குற்றமற்ற மனசாட்சியுடனாக என்னை காத்துக்கொள்ள பிரயாசப்படுகிறேன்னு சொன்னார். இன்றைக்கு தேவ பிள்ளைகள், நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டுமானால் முதல் 2வது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனசாட்சியை தூய்மையாக எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த தவறு செய்தாலும் உடனே மன்னிப்பு கேட்டு இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு நம்மை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். முதலாவது இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு தைரியம். 2வது மனசாட்சியை தூய்மையாக வைத்துக் கொள்ளும் போது நமக்கு தைரியம். அப்பொழுது நமக்குள்ள ஒரு தைரியம் வரும். 1 யோவான் 5:17 சொல்லுகிறது, பூர்ண அன்பிலே பயம் இருக்காது. 1 யோவான் 4:18 perfect love casteth out fear. பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வதாக தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் இருக்கும்போது நமக்கு ஒரு தைரியம் உண்டாகும். When we are in the presence of God, we will have boldness. தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு தைரியம் உண்டாகும். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நாம் பற்றி கொள்ளும் போது நம் தைரியமாக இருக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 13-14. ஏசாயா 41:13-14. இந்த COVID-19 பீரியடில் இங்கே பெருகிக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் கொரோனா பெருகினாலும் தேவனுடைய வாக்குத்தத்தம் நம்மோடு இருக்கும்போது, அறிக்கையிடும்போது மருந்து மாத்திரைகள் மற்ற காரியங்களை விட தேவ வாக்குத்தத்தம் தான் நம்மை தைரியப்படுத்தி பலப்படுத்தும். ஐசையா 41:13 and 14. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்கிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் பரிசுத்தருமாகிய மீட்பர் உரைக்கிறார். அப்படியானால் அவர் சொல்ற அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பிடித்துக் கொள்ளும் போது அந்த வாக்குத்தத்தம் நமக்கு ஒரு தைரியத்தை தரும். ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது ஐசையா 41:13 and 14. For I the Lord thy God will hold thy right hand, saying unto thee, fear not, I will help thee. Fear not, thou warm Jacob, and ye men of Israel, I will help thee, say the Lord, and thy Redeemer,
the Holy One of Israel. இஸ்ரவேலின் பரிசுத்தர் மீட்பர். அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே பூச்சியே, பயப்படாதே என்று சொல்லி. இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள், அவர் நம்மை பார்த்து தைரியப்பட்டு வாக்குத்தத்தங்கள் மத்தேயு 28:20 சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவென்று நான் உங்களுடன் இருக்கிறேன், புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் சொன்ன எல்லாவற்றும் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளோட வார்த்தைக்கு கீழ்ப்பொழுது நாம் கடந்து போகும்போது அவர் எப்பொழுதுமே உலகத்தின் முடிவு பந்தம், lo I am with you always even unto the world end of the world, உலகத்தின் முடிவு பந்தம் நான் இருக்கேன்னு சொன்னார். தாவீது சொன்னார் சங்கீதம் 16:8, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் வலது வாசல் இருக்கும்படியால் நான் இசைக்கப்படுவதில்லை. I have set the Lord always before me, because he is at my right hand, I shall not be moved. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையை கொரோனாவோ எந்த காரியங்களோ வறுமையோ வேலையில்லா பிரச்சனையோ உன்னை பயமுறுத்த அசைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ எப்பொழுது கர்த்தரை அவருக்கு முன்பாக வைத்தால் போதும். இன்றைக்கு அலைகளை பார்க்காத வரைக்கும் கடலின் மேல் நடந்து போனான் அருமையான பேதுரு. இயேசுவை பார்த்து போன வரைக்கும் அவன் முழுகலை. அவன் எப்போ அந்த அலையை பார்க்க ஆரம்பித்து இயேசுவை விட்டு விட்டான், அவனை முழுகி விட்டான். இன்றைக்கு நீ கொரோனாவையோ வியாதியையோ பிரச்சனையோ போராட்டம் பார்த்தா முழுகி விடுவாய். நீ பார்க்க வேண்டியது, நான் பார்க்க வேண்டியது இயேசு கர்த்தர் எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது வாசல் இருக்க முடியாது, நான் அசைக்கப்படுகிறது சொன்னது போல நீ கர்த்தரை உன் முன்பாக எப்பொழுது நிறுத்திக்கொள், நிச்சயமாக நீ அசைக்கப்பட மாட்டான். சங்கீதம் 18:29 தாவீது சொல்லுகிறான், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே ஒரு சேலைக்குள் பாய்வேன். Psalm 18:29, for by thee I have run through a troop, and by the guard I will leap over a wall. அருமையான தேவனுடைய உனக்கு முன்பாக மதில் இருக்கலாம், சுவர்கள் இருக்கலாம், தடை இருக்கலாம், ஆனால் அந்த கர்த்தராலே அவர் மேல் இருக்கிற நம்பிக்கையாலே நீ அதை தாண்டி செல்ல முடியும். சங்கீதம் 27:2-3 சங்கீதம் 27:2-3 வாசித்தீர்களானால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் தாவீது சொல்லுகிறார், அறிக்கையிடுகிறார். When the wicked, even my enemies and my foes, came upon me to eat up my flesh, they stumbled and fell. Though an host should encamp against me, my heart shall not fear. Though war should rise against me, in this will I be confident. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு யுத்தம் எழும்பினாலும் என் இடது பக்கம் 1000 பேர், வலது பக்கம் 10000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாது என்று சொல்லி, இதெல்லாம் வாக்கு தத்தங்கள். தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நாம் பிடித்து அறிக்கையிடுகிற வேளையிலே அவிசுவாச வார்த்தைகளை பேசாதீர்கள், தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள். என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு உண்டோ அந்த பிரச்சனைகளுக்கு தேவன் வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அதை மட்டும் பேசினால் நீங்கள் ஜெயம் பெற முடியும், வெற்றி பெற முடியும், ஆசீர்வாதமாக இருக்க முடியும். தேவனுடைய பிள்ளை ஏசாயா 54:10 சொல்லுகிறார். ஏசாயா 54:10, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராது என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். Though the mountains shall depart and the hills be removed, but my kindness shall not depart from thee, neither shall the covenant of my peace removed, said the Lord that has peace, mercy on thee. நீ ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் பொழுது அவருடைய கிருபை உன்னை விட்டு விலகாது, அவர் எப்பொழுதும் உன்னோடு கூட இருப்பார். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். எபிரேயர் 10:23 சொல்லுகிறது, அல்லாமல் நம்பிக்கை அறிக்கையில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவுள். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே, வாக்கு மாறாதவர், சொன்னதை செய்வார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்த பகலிலே மேக ஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பத்தின் மூலமாய் அவருடைய பிரசனத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் இப்பொழுது அருமையாகவே நாம் அவர்கள் கண்டு தரிசித்து விசுவாசித்தார்கள். ஆனால் இப்பொழுது நாமோ அந்த காட்சிகளால் அல்ல, நாம் அருமையாவுடைய காணாமல் விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையை நம்புகிறோம். இன்றைக்கு அவருடைய பிரசனம் நமக்கு அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. நமக்கு எப்படி கிடைக்கிறது? அருமையான பரிசுத்த ஆவியானவரே நமக்குள்ளே வந்து விட்டார். தேவனே நமக்குள்ளே, தேவாதி தேவன் தங்கும் ஆலயமாய் நாம் இருக்கிறபடினா நமக்குள்ளே அந்த பிரசனம் இருக்கிறது. அது வெற்றியை கொடுக்கக்கூடியதாய், தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது.
அதனால தான் தாவீது சொன்னான், நான் மரணங்களில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும் தேவரீர் என்னோடு கூட, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். சங்கீதம் 23, though I walk through the valley of death, I fear no evil, says David. அப்படியானால் இன்னைக்கு நாமும் சொல்லப்படும். நான்காவதாக, when we do the will of, தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யும் பொழுது நமக்குள்ளே ஒரு தைரியம் இருக்கும். 1 யோவான் 5:14 தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யும் பொழுது நமக்குள்ளே ஒரு தைரியம். தேவ சித்தத்தை செய்யலைன்னா நமக்குள்ள ஒரு தைரியம் இருக்கா? ஆகவே 1 யோவான் 5:14 வசனம் படி, அப்புறம் Greet ye one another with a kiss. No, 1 John 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே, அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். And this is the confidence that we have in the 1 John 5:14. And this is the confidence And that this we is the have in him, confidence that we have in him, that if we ask anything if you ask anything according to his will, he heareth us. heareth us. So this is the confidence, boldness we have. தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யும் பொழுது, சித்தத்தின்படி ஜெபிக்கும் பொழுது நமக்கு பதில் வரும். தாவீதுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்று சொல்லி. 1 நாளாகமம் 17:25. 1 Chronicle chapter 17:25. 1 Chronicles 17:25. For thou, O my God, For thou, O my God, hast told thy servant that thou wilt build him a hast house. told thy servant that thou wilt build an house Therefore thy servant hath found in his heart to pray before thee. before thee. And now, Ah. Lord, thou art God, and hast promised this goodness unto thy servant. Yes, in trouble it is told, we have, எனக்கு தைரியம் கிடைத்தது ஜெபிக்க. 1 நாளாகமம் 17:25. உனக்கு வீடு கட்டுவேன், உனக்கு ஒரு வீடு கட்டுவேன் என்று என் தேவனாகிய கர்த்தர் நீர் உமது அடியான் செவி கேட்க, உன் அடியான் செவி கேட்க வெளிப்படுத்தினீர். ஆகையால் உமக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ண உன் அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. அப்போ எஸ், போல்ட்னஸ் டு ஆஸ்க். ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா அந்த வாக்குத்தை பிடித்து கொண்டு ஜெபிக்க நமக்கு ஒரு தைரியம் இருக்கும். அதனால் தேவனுடைய பிள்ளை வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு ஜெபிக்க, தேவனுடைய சித்தம். நம் வியாதியாக இருக்கும்பொழுது நமக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார்? நீ வியாதிப்பட்டால் யாத்திராகமம் 15:26 வாசிக்கும் பொழுது, நீ என்ற நியமங்கள் யாவையும் கை கொண்டால் எகிப்திற்கு வரப்பண்ண வியாதி ஒன்றை உனக்கு வரப்பண்ணேன். ஏசாயா 53:5 சொல்லுகிறார், அவன் கிரமங்களெல்லாம் மனித நோய்களை உன்னை ஏற்று குணமாக்கினார். மெய்யாகவே நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லியிருக்கிறது. 103 சங்கீதம் 2:3 உன் அக்கிரமங்களெல்லாம் மனித நோய்களை குணமாக்கி பிராணனை அழிவுக்கு மீட்டார் என்று வாசிக்கிறோம். மத்தேயு 8:17 மெய்யாகவே உன்னோட பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார் என்று போட்டு. 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு சேர்த்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமனுடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், காயப்பட்ட தழும்புகளால் குணமானீர்கள் சொல்லி கிடைப்பார். ஒருவேளை நாம் வியாதிப்பட்டால் அந்த வியாதியை மேற்கொள்ள, இப்போது இந்த பேண்டமிக், விசேஷமாக இந்த கொரோனா நாட்களில் வியாதிக்கு எந்த மருந்து அந்த மருந்துன்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது, மருத்துவம் கொடுக்கிறது. ஆனால் இன்றைக்கு விசுவாசம் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிக்கையிட்டு விசுவாசித்தார். நிச்சயமாய் 107 சங்கீதம் 20 சொல்லுகிறது, அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார், அழிவுக்கு விலைக்கு மீட்கிறார். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் மருந்து மாத்திரைகளை அதிகமாக நம்புகிறார்கள், விசுவாசிக்கிறார்கள், தேவனுடைய வார்த்தையை நம்புகிறதில்லை. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நம்பினால் மருத்துவர்கள் கூட கைவிடலாம், கர்த்தருடைய வார்த்தை உங்களை கைவிடாது. மரிக்கிற தருவாயில் மரித்து போன லாசருவை 4ஆம் நாள் கலந்து உயிரிழப்பின இயேசு நம்மை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். மரணத்தை ஜெயித்தவர், பாவத்தை ஜெயித்தவர், வியாதியை ஜெயிக்க நமக்கு பலன் கொடுப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளை,
அது மாத்திரமல்ல, நம்ம ஒருவேளை சாபத்துக்குள்ளாய் நாம் கடந்து போனோமானால் சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட தேவன் நமக்கு சாபம் முறிக்கப்பட வாக்கு கொடுத்திருக்கிறார். உபாகமம் 23:5 சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவேன். டியூட்டரானமி சாப்டர் 23:5, கலாசியன் சாப்டர் 3 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டு எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தில் சாபத்துக்கு நீங்களாக்கி மீட்டார். அங்கே வியாதி இல்லை, கண்ணீர் இல்லை என்று வாசிக்கிறோம். பயத்திலிருந்து கர்த்தர் விடுவிப்பார். சங்கீதம் 34:4 நான் கர்த்தரை தேடினேன், எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கினார். கடைசியாக 5வதாக அபிஷேகத்தின் மூலமாய் நமக்கு தைரியம் கிடைக்கிறது. அப்போஸ்தலர் 4:13 அப்போஸ்தலர் 4:13 ஆக்ட்ஸ் சாப்டர் 4:13 அப்போஸ்தலர் 4:13 ஆக்ட்ஸ் சாப்டர் 4:13 பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். பேசுகிற தைரியத்தை படிப்பறியாதவர்கள் மீனவர்கள், ஆனால் ஒரு காலத்தில் அது யூதர்களுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டவர்கள். இன்றைக்கு அருமையாளே மறுதளித்தவர்கள் இப்பொழுது தைரியமாக என்று பிரசங்கிக்கிறார்கள். எங்கிருந்து அந்த தைரியம் வந்தது? அவர்களுக்கு இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்ட பிறகு ஆவியார் அவளுக்குள்ள பலனாயிருந்தார். பரிசுத்தாவி வரும்போது பலனடைந்த யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பிறந்த சாட்சிகளாக இருப்பீர்கள் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் அவளை தைரியப்படுத்தினார். இன்றைக்கு பயந்து கொண்டு இருக்கிறாயா? அதைரியமாக இருக்கிறாயா? தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள், தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வாயானால் உனக்குள்ளே உன்னால் எது செய்ய முடியாது செய்ய கர்த்தர் கிருபை தருவார். ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Acts 4:13 when they saw the boldness of Peter and John and perceived that they were unlearned and ignorant men, but they marveled and they said, took knowledge of them that they had been with Jesus. இயேசுவோடு கூட நாம் இருப்போமானால், இயேசுவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருப்போமானால் நாம் தைரியமாய் கிரீச்சையும் எதற்கும் பயப்பட மாட்டாருமே. ஆண்டு அவர் உன்னதத்தில் வரும் பலனால் தரிப்பிக்கப்பட்டதினாலே, வல்லமையினால் நிரப்பப்பட்டதினாலே அவர்கள் தைரியமாய் பிரசங்கித்தார்கள், தைரியமாய் காணப்பட்டார்கள். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட தேவன் தைரியமாக இருக்க அவர் அழைத்திருக்கிறார். அருமையாலே காலை தோறும் நம்ம எழுப்புகிறவர், கல்விமாரி நாவை நமக்கு தருகிறவராயிருக்கிறார். அருமையாலே உலகத்தில் இருக்கிற காட்டில் நமக்குள் இருக்கிற ஒரு பெரியவர். 1 யோவான் 4:4 வாசிக்கிறோம். சங்கீதம் 46 மலைகள் விலகினாலும் அருமையாலே கொந்தளித்தாலும் நாம் பயப்படும், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சேனையில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இப்பொழுது பயங்கரமான சூழ்நிலை தான். சங்கீதம் 46:1 வாசிக்கிறது போல தலைகீழாய் நடந்து கொண்டிருக்கிறது. 46:1 என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 46:1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி பெருக்கினால் அந்த மாதிரி நிலையில் தான் இருக்கிறோம். தலைகீழாய் மாறிக்கொண்டிருக்கிறது. என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவில் பயங்கரமான மரணங்களும் ஆபத்துகளும் விபத்துகளும் நாம் கேள்விப்படால் ஒரு 11ஆம் வசனம் சொல்லுகிறது, சேனையில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆகையால் நாம் பயப்படுவோம் என்று சொல்லி. ஆகவே இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நமக்கு தேவை அதைரியம் இல்லை, அவிசுவாசம் இல்லை. எதை கொண்டு நீங்கள் பயப்படாதீர்கள். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருந்தால், இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும்போது நமக்குள்ளே ஒரு தைரியம். அருமையானே, அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஸ்தோத்திரம் சுத்த இருதயமுள்ளவர்களாய், மனசாட்சி சுத்த தூய்மையான இருதயத்தை உடையவர்களாக இருக்கும் பொழுது நமக்கு அருமை தைரியம் உண்டாகும்.
தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் உறுதியாய் பற்றி கொண்டு அதை நான் சார்ந்து கொள்ளும் போது தைரியம் உண்டாகும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையை நாம் செய்யும் பொழுது நமக்கு தைரியம் உண்டாகும். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று அந்த ஆவியானவர்களை நிலைத்திருக்கும் பொழுது நமக்குள்ளே தைரியம் உண்டாகும். எந்த சூழ்நிலையும் நாம் பயப்பட மாட்டோம். அருமையானுடைய கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவார். இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவன் இனிமேல் நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, நாங்கள் பயப்பட மாட்டோம், தைரியமாக இருப்போம் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தருடைய வார்த்தை. ஆமென், ஆமென். கர்த்தர் எல்லாரும் ஆமென். கண்களை மூடி நாம் ஒரு பாடலை பாடும் பொழுது ஆமென், ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். எல்லா அழிவில் என்று கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஆமென் பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை, 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 மகிமை. தேங்க்யூ ஜீசஸ். ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தார். விசேஷமாக இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய கிருபையினால் நாம் ஒருமனப்பட்டு இந்த கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக நம் ஆண்டவரை ஆராதிக்க கிருபை தந்தார். கடைசியாக நாம் ஜெபம் பண்ணி முடிப்போம். இரக்கமுள்ள பிதாவே, ஆமென். இந்த நாளிலே கூட அருமையான பிதாவே, தேவனுடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒருமனப்பட்டு உலகம் பலவிதமான பயங்கர சூழ்நிலையில் மக்களை அதைரியப்படுத்தக்கூடிய ஆண்டவர் பயத்துக்குள்ளாய் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீர் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை, தைரியத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கு. ரொம்ப ஆண்டவர் நாங்கள் இருக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு ஒரு தைரியத்தை வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, எதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் தூய மனசாட்சியை காத்துக்கொள்ளும் போது தைரியம் தருகிறவராக இருக்கு. உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொண்டு உடைய பிரசனத்தை நாங்கள் அதிகமாக விரும்பப்படும். உங்களுடைய வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு சார்ந்து கொள்ளுகிற வேளையிலே எங்களுக்கு தைரியத்தை தருகிறேன். ஆமாண்டவரே, எதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய சித்தத்தை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிறைவேற்றும் பொழுது
தைரியத்தை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரம்பி இருக்கும் போது நம்முடைய அபிஷேகத்தின் மூலமாக எங்களுக்கு தைரியம் தந்தது. அன்றைக்கு பேதுரு, யோவானும் கல்லூரியாக இருந்தாலும் அபிஷேகத்தினாலே அந்த ஆண்டவரே தைரியமுடையவர்களாய் பேசினார்கள், கிரியை செய்தார்கள், அற்புதம் நடந்தது. இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் கூட எப்பொழுதும் உடைய அபிஷேகத்தை காத்துக்கொள்ள தேவன் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை வீணான பயங்கள், கலக்கங்கள், குழப்பங்களை சத்துரு கொண்டு வந்து பயமுறுத்த பார்க்கிறான். எதற்கும் பயப்படாமல் ஆண்டவரே பயப்படாத நான் உடன் இருக்கிறேன், திகையாத நான் தேவன், நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன் சொன்ன தேவன் ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து யாரெல்லாம் வியாதியோடு இருக்கிறார்கள் மேல் வல்லமை இறங்கி இப்பொழுதே விடுவிக்கிறேன் நாமத்தினால் சுகமாக்க வல்லமை இறங்கட்டும். வாதேவன் கூடாது அணுகாது பொல்லாப்பு நேரிடாது என்று வாக்கு கொடுத்த தேவன் இப்படி வாக்கு நிறுத்தத்தை உண்மையுள்ளவராக இருக்கிறது காய்ச்சல். எல்லா வறுமை மாறட்டும், கடந்தொல்லை மாறட்டும், கண்ணீர் மாறட்டும், வேதனை மாறட்டும், துயரங்கள் மாறட்டும், பயங்கள் விலகட்ட இயேசுவின் நாமம். விடு குடும்பங்கள் மேலே இயேசு ரத்தத்தை தெளிக்க நிலைகால் ரத்தத்தை பூசுகிறோம். எப்படி எகிப்திலே இஸ்ரேல் ஜனங்கள் இல்லத்தில் சங்கார தூதன் நுழையாமல் பாதுகாத்தீரோ, நிலைகால் ரத்தம் பூசப்பட்டதனால் ஒவ்வொரு இல்லங்களிலும் இயேசுவின் ரத்தத்தை பூசுகிற தெளிக்கிறான். தொடர்ந்து பாதுகாத்துக்கொள்ளும். எல்லா தீமைகளுக்கும், சோதனைகளுக்கும், போராட்டங்களுக்கும், வறுமைகளுக்கும், கடந்தொல்லைகளுக்கும், கண்ணீருக்கு விலைக்கு மீட்டுக்கொள்ளும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொன்னது போல நம்முடைய பிள்ளைகளும் கத்தருக்கு கொடுக்கிற விஷயத்தில் உண்மையாய் இருக்க, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் அதிகாரம் வைப்பேன்னு சொன்னவர் சகல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளுக்கு கிருபைத்தான். மனிதன் முகத்தை பார்க்கிறார், உள்ளங்களை ஆராய்கிறவரே, எல்லாவற்றிலும் மனசாட்சி தூய்மையாய் பிள்ளைகள் வைத்து இன்றைக்கு கூட வருகை வருமானாலும் ஆயத்தமாய் தகுதிப்பட்டு போக. இந்த உலகம் நிரந்தரமானதல்ல, ஆனால் நித்தியமாய் இம்மோடு நாங்கள் வாழ்வதால் நிரந்தரம். அதே நம்பிக்கை, அதே குறிக்கோளோடு பூமிக்குரியவர்களே மேலானுடைய நாடுகள் தேடுங்கள் சொன்னது போல நாங்கள் நாட எப்பொழுதும் உங்களுடைய நினைவாகவே இருக்க உம்மோடு கடந்து வர எங்களுக்கு உதவி செய்ய தாழ்த்து கொடுக்க. சிறுவரிலிருந்து பெரியவர் வரைக்கும் எல்லாவரையும் முதியவர்களையும் பாதுகாத்து கத்த கோட்டைக்குள்ளே அரசாங்கத்தில் கூட எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்காக நன்றி. ஆண்டவரே, ஒரு ஆத்மாவோட மரணம் ஆண்டதற்கு கத்தாவை சந்திக்க கூடாது. ஆண்டவரே, மரணங்கள் தவிர்க்கப்படட்டும், வியாதிகள் நீங்கட்டும், கொரோனா வைரஸின் தாக்கம் அழியட்டும். எல்லாம் உம்மால் தான் இருக்குது, உங்களுடைய கருத்தில் இருக்குது. அப்பா, உங்களுடைய வார்த்தையை அனுப்பி கத்தை ஒவ்வொரு சுகமாக்க வேண்டும் என்று நாங்கள் செய்வோம். தொடர்ந்து பாதுகாத்துக் கொடுத்து ஆராதனை ஆசிரியத்துக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து அடுத்த வாரம் வர வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் வசனங்களை தியானிக்கவும் அனுபவமாய் மாற்றிக்கொள்ளவும் ஆண்டவரே அனுபவத்தில் கொண்டு வரவும் உதவி செய்யும். தாழ்த்து கொண்ட கர்த்தரப்ப குடும்பம் சிந்த நிறைவேற்றி வருவதை காயத்தப்படும் ரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலம் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மளுடன் தங்கியிருப்பதாக. ஆமென். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியோம் ஏற்றிடுவோம். ஜெய அல்லேலூயா நாமத்துக்கே, ஜெய அல்லேலூயா நாமத்துக்கே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானம் சொல்லுங்கள். பெரிய காரியங்கள் செய்வார். பயப்படாதுங்க. கர்த்தர் வார்த்தையை விசுவாசிங்க. தைரியமா இருங்க. கர்த்தர் உலக மக்களை போல பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா.